வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜஸ்கோ கிச்சன்ல வேப்பம்பூ குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. நான் இன்றைக்கி 2 விதமான பூ வச்சுருக்கேன். போன வருஷம் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறதையும் வச்சுருக்கேன். இது போன வருஷத்து பூ. இந்த பக்கம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது இந்த வருஷத்து பூ நல்லா காய வச்சு வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் போன வருஷத்து பூவை வச்சு தான் நான் குழம்பு பண்ண போகிறேன். ஒரு கடாயில் தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், ஜீரகம் சேர்த்து பொரிய வச்சுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம், 20 பூண்டு பற்கள், ஒரு கொத்து கருவேப்பிலை. வெங்காயம் நீங்கள் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். முழுசாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்றவங்க இந்த மாதிரி ஜஸ்ட்டு தட்டிட்டோ இல்லை முழுசாகவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நான் இன்றைக்கி பாதி தக்காளி சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு தக்காளி சேர்க்காமலும் செய்யலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பாதி, அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கல் உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போது தக்காளி நல்லாவே குழஞ்சிருக்கு. இது கூட காரத்துக்காக 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் நான். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா வெறும் மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஆனால் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சுட்டு அந்த புளி கரைசலையும் வடிகட்டி இது கூட சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறோம். ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணீர் விட்டு நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா குழம்பு கொதிக்க வைக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து அதோடைய பச்சை வாசனை போனதும் ஒரு 5 நிமிஷம் சிம்மரில் வச்சிங்கன்னா போதும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அழகாக சூப்பராக தயாராகிடும். இந்த குழம்பு பண்ணுறது ரொம்பவே சுலபமானது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா பூவை நல்லா பக்குவமாக கலர் மாறாமல் பொரித்து இது கூட சேர்க்கறதுல தான் இருக்குது. இப்போது குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு. நம்ம அந்த வேப்பம்பூவை எப்படி பொரித்து இது கூட சேர்க்கறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன கடாயில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதும் ஒரு 2 ஸ்பூன் இல்லாட்டி 3 ஸ்பூன் அளவுக்கு வேப்பம்பூவை லைட்டாக அப்படியே க்ரஷ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க உள்ளங்கையில் வச்சு. இம்மீடியட்டாக சேர்த்துட்டு உடனேவே இறக்கிடுங்க. எண்ணெய் டக்குன்னு கருகி போயிடும் அது. இப்போது வேப்பம்பூவை நம்ம குழம்புல சேர்த்துட்டோம். லைட்டாக நீங்கள் கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா சிம்மரில் வச்சு ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம். இந்த வேப்பம்பூவை நீங்கள் சேர்த்த பிறகு அந்த குழம்பு ஒரு வித்தியாசமான வாசனையில் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு அப்பளம், ஒரு கூட்டு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பூ கிடைக்கும் போதெல்லாம் நம்ம காய வச்சு நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 1 இயர் வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.